சாரே மனசில் ஆயோ பார்த்தீங்களா தமிழ்நாடு அரசியல் எப்படி பற்றிக்கிட்டு எரியுதுன்னு. அதாங்க நயன்தாராவுக்கும் தனுஷுக்கு ஏதோ பிரச்சனையாமே தமிழ் பட்சத்துலேருந்து எல்லாரும் அதை தான் பேசியிருக்காங்க. அப்போ அதுதான் அரசியல். என்னையா இது, வேற வேலையே இல்லையா நமக்கெல்லாம் அப்படின்னு கேட்டால், அடுத்தவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை கேட்பதற்கும் அதை யோசிப்பதற்கும் அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு தீராத ஒரு மோகம் இருக்குல்ல. அந்த மோகம்தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் மீடியாவில் டாப்பாக இருக்கக்கூடிய செய்தினா அந்த செய்தி தான். தனுஷ் ஏமாத்திட்டாரா நயன்தாராவை, நயன்தாரா திருப்பி ஏன் இப்படி பேசினாங்க, வேற லெவல் அப்படி எப்படின்னு சொல்லி நானும் உருட்டியிருக்கேன்யா, நானும் உருட்டியிருக்கேன். அந்த உருட்டி தான் தமிழ் பட்சத்தில் வச்சுருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலையும் கொஞ்சம் பார்க்கணும் பார்த்தீங்களா. முக்கியமான சில விஷயங்கள், முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு, வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். தமிழகத்தில் வேளாண் திட்டங்களுக்கான மின்னணு சர்வே மாணவர்களை பயன்படுத்துவதை கைவிடுக இப்படின்னு சொல்லியிருப்பது சிபிஐஎம், கம்யூனிஸ்ட் கட்சி. என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். எந்த இடத்துலலாம் காசை கம்மியாக செலவழிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன? நாம் 10 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை 100 பேருக்கு ஒருவேளை 90 ரூபாய்க்கு வாங்க முடியுமா இருக்கும். அதே விஷயத்த 1000 பேருக்கு 85 ரூபாய்க்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூடுதலாக வாங்கும்போது கம்மியாக விலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசாங்க ஊழியரிடம் ஒரு விஷயத்தை செய்ய வைப்பதற்கு பதிலாக அரசாங்க பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை வைத்து அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம அவங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்கிற அந்த நினைப்புடன் இருக்காங்க. இப்படி காசை சேவ் பண்ணுறாங்க. பட் சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். பட் காசு கொடுப்பது அப்படிங்கிறது கம்மியாக்கப்படுகிறது அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட் கட்சிகள் இங்கே சொல்கிறாங்க. நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த வேளாண் திட்டங்களை உருவாக்குவதற்கு அனைத்து மாநிலங்களிலும் மின்னணு முறையில் சர்வே செய்து அறிக்கை அனுப்ப ஒன்றிய அரசு கோரியுள்ளது. எங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க, சர்வே அனுப்பி எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, எந்த நிலம் எவ்வளவு வருடங்களாக இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வேலாம் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கான நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த நிதி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நமக்கும் கோடிக்கணக்கில் நிதி கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த நிதியை நம்ம ஆட்கள் இதுக்குன்னு மாற்றி என்ன செஞ்சுருக்காங்கன்னா, தமிழகத்தில் நிலத்தின் அளவு, நிலத்தின் தன்மை, சாகுபடி பரப்பு, பயிர்களின் விவரம், விவசாயிகளுடைய எண்ணிக்கை, கடன் விவரம் உட்பட கிராமங்கள் தோறும் சென்று கணக்கிடும் பணியை வேளாண் கல்லூரி மாணவர்கள் மூலம் செயல்படுத்திட அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. இதற்காக மாணவர்களின் தேர்வுகள், கல்வி சுற்றுலா உட்பட ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எவ்வளவு பெரிய கொடூரம்! கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய சுற்றுலா, கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எக்ஸாம்ஸ், இதை தள்ளி வச்சு இந்த சர்வேயை முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இத்தகைய கணக்கெடுப்புகளை வழக்கமாக வருவாய்த்துறை கிராம அலுவலர்கள் மூலமே எடுக்கப்பட்டது. படிக்கும் மாணவர்களை இதற்கு பயன்படுத்துவது பொருத்தமானது அல்ல. அண்மையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சர்வே எடுக்க சென்ற 2 மாணவிகளை வரப்பில் பாம்பும் விஷப்பூச்சியும் கடித்துள்ளன. பாம்பு விஷப்பூச்சி மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேர் அடித்து துரத்துறாங்களாம் அப்படிப்பட்ட மாணவ மாணவிகளை. அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பயப்படுறதா சிபிஐன்னு சொல்லியிருக்கு. நான் சொல்லலை, நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. கணம் நீதிபதி அவர்களே இதை சொல்லியிருப்பது சிபிஐஎம், திமுகவினுடைய உண்மையான ஒரு கட்சி, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தான் அவங்க அதை சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய உண்மை இருந்தால் ஒரு கூட்டணி கட்சியிலிருந்து இப்படி ஒரு விவரம் வெளியில் வந்திருக்கும். அப்போ திமுக அரசாங்கம் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை நான் மட்டும் கேட்டேன்னா நான் பகையாளியாக மாறிடுவேன். இந்த செய்தியை உங்கள் முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். அப்படி நீங்கள் என்ன நினைக்கணும்? இதை பற்றி கேள்வி தான் கேட்கணும். அதுக்கு அரசாங்கம் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை இதுதான் நாங்கள் அவங்களுக்கு எப்படினாலும் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும், அதுக்கு பதிலாக இதை கொடுக்குறோம், இல்லை காசை நாங்கள் இப்படி மாற்றி மடைமாற்றம் செய்து விட்டோம், இல்லைப்பா இதெல்லாம் எப்போவுமே இருக்கிற மாதிரி தான், ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இது எல்லா மீடியாவும் பேசியிருக்காங்க. பாலிமர் பேசியிருக்காங்க, ஒன் இந்தியா பேசியிருக்காங்க, தினத்தந்தி பேசியிருக்காங்க, சவுக்கு மீடியா பேசியிருக்கு. அதெல்லாம் மீடியாவாக சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் இங்கே நிறைய யூடியூபர்ஸே நாங்கள் தான் மீடியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதையும் சேர்க்கலாங்க. இப்படி எல்லாருமே பேசியிருக்காங்க. பட் இது சரியா தவறா மக்களுடைய தீர்ப்புக்கு நான் விட்டுறேன். என்னுடைய தீர்ப்பு கிடையாது, மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறத கீழே கருத்துக்களில் நீங்கள் பகிரலாம். அடுத்ததா இதே கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆசிரியர் பணி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி வழங்கும் வகையில் ஆசிரியர்கள் பணியிடங்களை அதிகப்படுத்துக. சூப்பரான ஒரு விஷயங்க. எப்படி மருத்துவர்களுடைய பற்றாக்குறை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம கேட்டுட்டோம்னா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. மருத்துவர்கள் எல்லாரும் போதுமான அளவில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சரும் அதை தான் சொல்கிறாரு. ஸோ நம்ம அதை நம்பி தான் ஆகணும்.
அப்படின்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய பற்றாக்குறை இருக்கா இல்லையாங்கிற கேள்வி எங்கே வருது அப்படின்னா, நம்முடைய அரசாங்க பள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், ஆசிரியர்கள். இதற்காக ஆசிரியர் பணித்தேர்வு அப்படிங்கிறதுலாம் நடந்து அதில் பணி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற வாக்குறுதிலாம் கொடுத்த பிறகும் இன்னும் அதற்கான அந்த அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் வரல. அங்கே தான் சிக்கல் இருக்குது. ஏன் வரல அப்படின்னா, போதுமான அளவுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்கப்பா, அதனால் இப்போ இதுக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி நாள் கடத்திக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இதே மாதிரி பல கோரிக்கைகளுக்காக அவங்க ரொம்ப பெரிய அளவு ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துட்டாங்க, ஸ்ட்ரைக் இருந்து பார்த்துட்டாங்க, திமுக அரசை திட்டி பார்த்துட்டாங்க. இது ஏதோ திமுக அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்தமாக இது பாதிப்பது நம்முடைய குழந்தைகளை. அதை தான் நான் சொல்கிறேன். குழந்தைகள் பாதிப்பாங்க அப்படின்னா, எங்கள் குடும்பத்திலேயே அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏராளம் பேர். நானும் அரசாங்க பள்ளியிலேருந்து படித்து வந்தவன் அப்படிங்கிற அந்த வலியும் வேதனையும் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ நான் அரசாங்க பள்ளியில் படித்த அதே ஸ்கூலை போய் பார்க்கும்போது அங்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளும்போது மனது பதறுகிறது. அந்த பதட்டத்துக்கு காரணம் அரசாங்கம் சரியா சில கல்லூரிகளையும் பள்ளிகளையும் நடத்துகிறது, ஆனால் சரியில்லாமல் பல கல்லூரிகளையும் அங்கே இருக்கக்கூடிய பல கல்வி நிலையங்களையும் நடத்தி வருகிறார்கள். அதற்கு நிறைய ஆசிரியர் இல்லாதது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே பொறுப்பாக மாற வேண்டும். ஸோ தயவு செஞ்சு சிஸ்டம், அதாவது இந்த அரசாங்க பள்ளி அதை சீரமைக்கக்கூடிய, அதை சரிபார்க்கக்கூடிய சிஸ்டம் சரியாக இயங்குகிறதா என்பதை 1க்கு 2 முறை நம்முடைய அமைச்சர் சரிபார்த்தார்கள் என்றால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்ததா இன்னொன்று இருக்கே, ஆட்சியார் வரும்போது மட்டும் சாம்பார், மற்ற நாள் தண்ணீர் சாம்பார், அடுக்கடுக்கான புகார்களை கூறிய மாணவர்கள். இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை டிபேட்டாக நடத்தியிருந்தாங்கன்னா நம்ம ஊர் என்னைக்கோ பெருசாக மாறி இருக்கும்யா. இதை பெரிய அளவில் யாராவது பேசியிருந்தாங்கன்னா வேற லெவலில் இருந்திருக்கும்யா. ஒரு யூடியூபர், சாதாரண ஒரு பையன், நான் பேசுறதுனால, இல்லை அங்கிளா ஏதோ ஒன்று சொல்லிக்கோங்க, பூமரா அதை வேணாலும் சொல்லிக்கோங்க, சங்கியா சொல்லிக்கோங்க, தம்பியா சொல்லிக்கோங்க, தாவேகாவினுடைய ஆதரவாளரா புதுசாக அதையும் சொல்லிக்கோங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. என்னுடைய மனக்குமுறல் என்ன அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் சரியான திட்டமிட்டு சில விஷயங்கள், சில ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் அதுக்கு தேவைப்படும் நபர்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா என்பதை பார்க்கக்கூடிய சிஸ்டம் என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். அதுவும் குறிப்பாக நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் நம்புங்க, நம்பாமல் இருங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய பழங்குடியினத்தவர்கள், ஆதி திராவிட அந்த பட்டியலுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள், அவங்களுக்கான குழந்தைகள் படிக்கக்கூடிய இடம், அதற்குன்னு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள், இதை சாப்பாடாக பார்க்காம இதை காசாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நிறைய இடத்துல இது நடந்திருக்கு. நிறைய ஹாஸ்டல், ஆதி திராவிடர்கள் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் இது நடந்துட்டு தான் இருக்குது. மாவட்ட ஆட்சியர்கள் வரும்போது மட்டும் சாம்பார் போடுறாங்க, ரசம் போடுறாங்க, அப்படி எல்லாமே சாப்பாடாக போடுறாங்க. அவங்களாம் வந்துட்டு போயிட்டாங்கன்னா எங்களை யாருமே மதிப்பது கூட கிடையாது. சாம்பார் இருக்காது, வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கும். போன வருஷம் கவர்மெண்ட் எங்களுக்கு நிறைய சலுகைகள் செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொன்னதை இந்த வருஷம் வரை எங்களுக்கு எதுவுமே கிடைக்காம பார்த்துட்டு இருக்காங்கயா. இதை பற்றி யாராவது பேசுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் சொன்ன அந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாணவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. அவங்களுக்கு நிறைய கொடூரங்கள் நடக்கலாம், ஒருவேளை அவங்கள ஹீரோவாக பார்க்கலாம், கண்டிப்பாக அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. பட் அந்த மாணவர்களை பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நீ எப்படா அது பேட்டியில் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற கேள்விலாம் வரும். அதை யாருங்க நம்ம மீடியா போய் அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்க போகிறாங்களா? நம்ம மீடியா பர்சன்ஸ் யாராவது அந்த மாணவர்கள் அடுத்ததாக பேட்டி கொடுத்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்டிங் ஆப்ரேஷன் ஏதாவது செய்வாங்க? வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கப்பா. அப்படி ஏதாவது மீடியா இருக்கானா? அவங்க காலில் போய் விழுந்துடுறேன், எனக்கு ஏதாவது ஜாப் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் வேணால் கேட்குறேன். ஆனால் உண்மையில் இதெல்லாம் டிபேட்டாக மாறிச்சுன்னா இங்கே நடக்கக்கூடிய அவலங்கள் ஆதி திராவிடருக்கு தானே நடக்குது. உனக்கு என்னடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, நாளைக்கு உங்கள் வீட்டு குழந்தைக்கும் என் வீட்டு குழந்தைக்கும் நடக்கும் பார்த்தீங்களா. அரசாங்கம் சரியாக தான் வேலை செய்யுது, ஆனால் அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க திட்டம் சரியான நபர்களுக்கு போய் சேர்கிறதா இல்லையா அப்படிங்கிறத சரிபார்க்கக்கூடிய அந்த இயந்திரம் எங்கேயாவது கோளாறு ஆயிடுச்சுன்னா அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நமக்கு தான் இருக்குது, வேறு யாருக்குமே கிடையாது. ஏன்னா நம்ம வரி பணம், நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அவங்க அதுக்கான சம்பளத்தை வாங்குறாங்க, அவங்களுக்கான வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன, திட்டம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத சரிபார்க்க வேண்டியது உங்களுடையதானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் அதை எப்படி நீ கேள்வி கேட்கலாம்? அதுவும் ஆதி திராவிடர்களுக்கு எப்படி நீ கேள்வி கேட்கலாம்? ஏங்க பாவங்க, அந்த ஜென்ரேஷன் அடுத்தபடியாக நாங்கள் பெருசாக மாறிட மாட்டோமான்னு சொல்லி படிக்கக்கூடிய ஜென்ரேஷன். இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்லாம் கிடையாது. அவங்களுக்குன்னு எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு எது நல்லது, எது கெட்டது, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ பகுத்தாய்வு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்கள் பெரியாரை சொன்னாலும் சரி, அண்ணாவை சொன்னாலும் சரி, ஜெயலலிதா அம்மையா சொன்னாலும் சரி, கலைஞர் அவர்களை சொன்னாலும் சரி, காமராஜர் அவர்களை சொன்னாலும் சரி, அவங்களுக்கான அரசியல் புரிதல் அவங்களுக்கு வர ஆரம்பித்து விட்டது.
இதுக்கெல்லாம் பதிலடி அவங்க தருவாங்க. என்ன ஒரு 5 வருஷமா 10 வருஷமா ஆகும். இந்த சோஷியல் மீடியா காலத்தில் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னா வேற எந்த காலத்தில் அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? ஸோ மாற்றம் வரும். ஆனால் என்ன, அப்போது இதை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளும் அரசு இயந்திரமும் சரியா செயல்படலைன்னா வட்டியும் முதலுமா மக்கள் அதற்கான பதிலடி கொடுப்பார்கள் அப்படிங்கிறத நான் கொஞ்சமா கெஸ் பண்றேன். நடக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அடுத்ததா எப்பா தாவேகா ஏதோ ஒன்று நடந்திருக்கு பாருங்க. பதவிக்காக நடந்த சண்டை, மோதி கொண்ட தாவேகா நிர்வாகிகள். என்னப்பா தாவேகா தொண்டர்களே, கொஞ்சமா ஏதாவது பண்ண மாட்டீங்களா? நான் தான் மாவட்ட செயலாளர், இல்லை நான் தான் மாவட்ட செயலாளர். நான் படித்த பாலிடெக்னிக் காலேஜில் பயங்கரமான எலெக்ஷன்லாம் நடக்கும். ஒரு பக்கம் ஒரு கட்சிக்கு மாணவர்கள் அமைப்பு, இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சியினுடைய மாணவர் அமைப்பு. 2 பேர் என்ன செஞ்சிருவாங்கன்னா, ஒரு குட்டி ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வந்து மாற்றி மாற்றி கோஷம் போடுவாங்க. ஈயா ஊவா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் வேற லெவலில் போடுவாங்க. பனை மரத்தில் ஓவாளா அப்படிங்கிற மாதிரிலாம் பலவிதமான கோஷங்கள் இருக்கும். ஆனால் மாற்றி மாற்றி சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் படிக்கவே முடியாது. இதாவது 2 அரசியல் கட்சியினுடைய மாணவர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். ஆனால் இங்கே நடக்கிறது தாவேகால இப்போ நடந்திருக்கிறது என்னன்னா, அதே தாவேகாவை சார்ந்த அதே உறுப்பினர்கள் ஆனால் வேற வேறமா இருந்து வேற ஒரே கூட்டத்துக்கு வந்தவங்க தனித்தனியாக இருந்து அவங்களுடைய பவரை காமிச்சிருக்காங்க. பவர்னா சாதாரண நான் தான் மாவட்ட செயலாளர் கத்தி காண்பீங்கள்டா அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி என்ன செஞ்சிருக்காங்க, மாவட்ட செயலாளருக்கான அந்த பொசிஷன் யாருக்கு அப்படிங்கிறத இவங்க தீர்மானிப்பதற்கான அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. என்ற கூட படித்த ஒரு நண்பன் இருந்தான். அப்போ அந்த நண்பன் வந்து இன்னொரு நண்பன் எப்போவுமே பேனா எடுத்து ஒளிச்சு வைப்பான். அப்போ அவன் கேட்பான், நண்பா யாரா இதை எடுத்தாங்க அப்படின்னா, நான் வேணா துப்பி காண்பிக்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அந்த டிஸ்டன்ஸில் தான் இருப்பான். துப்புனா அவன் மேலே விழும், அவன் தான் நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி. கத்தி காண்பிக்கட்டா அப்படின்னு சொல்லி கத்தி படம் நடித்த விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சியினுடைய தொண்டர்கள் இப்படி செய்வது நியாயமா? இதை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிடுவாங்கயா, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லபடியாக என்ன செய்யலாம், வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். பட் இது தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவு, அவ்வளோதான். அடுத்தா வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்டில் நடந்த இந்த சம்பவமானது ஆளும் கட்சியான திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் குறிப்பிட்ட சமூகத்தை கொண்டுள்ள பாஜகவுக்கும் பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டிவி டிபேட் ஷோவில் தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் நல்ல அவங்களுடைய கட்சி கொடியினுடைய அந்த சால்வையெல்லாம் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதில் பேசக்கூடிய நபர் இந்த பக்கம் அண்ணே ராஜீவ்காந்தி அண்ணே, அந்த பக்கம் அண்ணே கல்யாண சுந்தரம் அண்ணன். உண்மையிலே அவர் அண்ணன், இவர் அண்ணன் தான், ஆனால் வேறு மாதிரி அண்ணன். அவர் இப்போ என்ன பேசியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பார்க்கும்போது, இந்த திமுகவினுடைய ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இந்த பக்கமாக தாவேகாவினுடைய அந்த ஒரு செய்தி தொடர்பாளர் சரியான அடி கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய தொண்டர்கள் எல்லாம் வேற லெவலில் அதை கொண்டாடி தீர்த்திருக்காங்க. இதை தாவேகாவினுடைய தொண்டர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, எங்களுடைய கூட்டத்தை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய திமுக அதிமுகவை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்ன விஜய் படத்துக்கு கூப்பிட்டுட்டு வருவாங்கள்ல நிறைய பேரை, டிக்கெட்டுக்கு ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கூட்டத்தை கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்கயா, இதெல்லாம் இவங்களெல்லாம் வச்சு நாங்கள் அரசியல் செய்ய போகிறோமா அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி இருக்க போகுதோ 2026 பார்க்கலாம் தொடர்ந்து. அதுக்கு முன்னாடி நான் சில கேள்விகள் கேட்டேன். உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கருத்துக்கள் வந்தால் நன்றாக இருக்கும். நல்லதை பகிர்ந்து நான் பகிர்வதோடு மட்டும் இருந்துவிடக்கூடாது. அதுக்கு நீங்களும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம். என் மேலே கோபம் இருந்தாலும் சரி, என்னைய நீங்கள் திட்டினாலும் சரி, உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.